வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்குள்ளே போகிறார். இந்த மாதம் 5ஆம் தேதி புதன் கடகராசிக்குள்ளே வர்றார். திரும்பவும் அதே புதன் 23ஆம் தேதி சிம்ம ராசிக்குள்ளே வருவார். சூரியன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறது 17ஆம் தேதி ஆகஸ்ட். அப்போ இந்த 17ஆம் தேதி ஆகஸ்ட் ஆவணி மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதுதான் இந்த மாதம் நிகழக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்குது. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தொல்லைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த தொல்லைகளில் ஓரளவுக்கு நிவாரணமும் இருக்குது. அஷ்டமத்தில் சனி, எப்போவுமே அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது நம்ம உஷாராக தான் இருக்கணும். நமக்கு திடீர்னு ஃபைனான்ஸில் பிரச்சனை வரலாம், திடீர்னு உடல் ஆரோக்கியம் கெடலாம், நம்ம சில விஷயங்களை நம்பின்னு இருப்போம், அது நம்பிக்கை வீண் போகலாம். இது போல் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. எப்போவுமே அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது உங்களுக்கு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இந்த வேலை முடிஞ்சிடும். இந்த பாலிட்டிஷியனுக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த தொகுதியில் உங்கள் வெற்றி உறுதி, கரெக்டாக காலி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அஷ்டமத்து சனியில் தான். அப்புறம் உடம்புல அடிபடுறது, சில நேரங்களில் தேவையற்ற அவமானங்கள், அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் குறையுது இப்போ. ஆனால் ரிமூவ் ஆகலை, குறையுது. ஏன்னா குரு பார்வையால் அந்த சனியை. இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போ சனி வக்கர காலம், ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நவம்பர் மாதம் தான் வக்கர நிவர்த்தியாகிறார் சனி. அது வரையில் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த புத்தில் எந்த பாம்போமா, அந்த மாதிரி யாராவது ஒரு செக்யூரிட்டி கார்டை நீங்கள் தான் திட்டிட்டு போனால் கூட அது இஷ்யூ ஆகும். அதனால் தொழிலில் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். எந்த ஒரு விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டு போகலாம். இவன் மேனேஜர், அவனுக்கு என்ன பொறுப்பாக இருக்கு, அவன் எதையோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு கமெண்ட் அடிச்சிருப்பீங்க. அந்த கமெண்ட்டுக்கு பூவெல்லாம் சுற்றி கை காலெலாம் வச்சு நல்ல உருவமாக ஒருத்தர் கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணுவாருங்க. அவர்கிட்ட உங்களை பற்றி இப்படி பேசிகிட்ருக்காரு சார் அப்படின்னு. கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியம். செலவுகளை பொறுத்தவரையில் நல்ல செலவுகள் ஏற்படும். அது என்ன நல்ல செலவு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுக்குறேன், என் பையன் படிப்புக்காக தரேன், என் பொண்ணு படிப்புக்காக தரேன், சில நல்ல காரியங்களுக்கு நான் பணத்தை செலவு செய்கிறேன், அது என் மனதுக்கு ரொம்ப நிறைவை தருகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற விஷயங்கள் நடக்கும். புண்ணிய காரியங்களும் ஒரு பக்கம் நடக்கும். எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பேராசையாக செயல்படுகிறீர்களோ, ஈவன் ஸ்டாக் ட்ரேடிங் கூட இருக்கலாம். நான் சொல்லி அடிக்கிறேன், சொல்லி அடிதான், அடிக்கிறேன் இல்லை, அதுதான் விழும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் இதில் கூடுதல் தனம் சேர்க்குறேன்ட்டு நீங்கள் பண்ணால் கூடுதல் நஷ்டம்தான் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயம், நீங்கள் என்னத்தை கடைபிடிக்கணும்? எல்லாத்துலேயும் கான்ஷியஸாக இருக்கணும். எதையுமே சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக செயல்படும் போது வரும் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். வாக்கினிலும் கவனம் தேவை. திருமணம் போன்ற விஷயங்கள் கூடி வரும், நம்ப முடியாது, கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடக்கும், ஆனால் தள்ளி போயிடும். படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும். நல்ல மார்க்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன், எனக்கு இங்கெல்லாம் நிச்சயம்பா அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. எதையுமே என்ஷூர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்தவரையில். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது.
ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.